வணக்கம் நம்மளே எங்கள் வில்லேஜ் ஏஞ்சல் பேஸ் நீங்கள் நம்ம எங்கே வந்தோம்னா நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை தான் நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம கொல்லிமலை பார்த்தீங்கன்னா இங்கே அருவி ஆப்போசிட்டில் தான் நம்ம இருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா மொத்தம் வந்து 1200 படிக்கட்டு இருக்கும். இப்போ நம்ம அங்கே போய் ஆகாயங்கள் நம்ம குளிக்க போல. அது பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு சிற்றருவி ஒன்று இருக்குது. நம்ம அங்கே தான் போய் குளிக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா நடக்க முடியாதவங்க வந்து இங்கேயே வந்து நம்ம குளிக்கலாம். இப்போ நம்ம உள்ள தான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போக போகிறோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அருவி ஒன்று இருக்குது. சரி வாங்க போகலாம். நம்மளே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த வழி தான் இறங்கியிருக்கோம். அரப்பளீஸ்வரர் கோயிலேருந்து இது கீழே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. ஆனால் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் போயிட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். சரி வாங்க இப்போ நம்ம எல்லாம் அங்கே தான் போகிறோம். சரி வாங்க போய் கிட்ட போய் பார்க்கலாம். நம்மளே பார்த்தா நம்ம அங்கேருந்து தான் வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கேயே வந்து குளிக்கலாம். ஏன்னா ஆகாயங்களை பார்த்தீங்கன்னா நம்மளால் 1200 படிக்கட்டு இறங்க முடியாது. அப்படின்றவங்க வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல குளிக்கலாம். இப்போ நம்ம அந்த வழியில் தான் போக போகிறோம். இந்த தண்ணி நம்ம கிராஸ் பண்ணோம். ஆனால் வந்து பாசையை வந்து வழுக்கும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். சரி வாங்க நம்ம அந்தானே போகலாம். நம்ம போகிற வழியை பூரா பார்த்தா அந்த அருவி மாதிரி தான் ஓட மாதிரி வந்து இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சமயம் வந்து தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்டெப்ஸாக போவோம். சரி வாங்க நம்ம கிட்ட போகலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வழி தான் நம்ம போகணும். நம்மளே பார்த்தோன்னா இந்த ஃபால்ஸ் நீ வந்துருக்க மாட்டீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ட்ரெக்கிங் தான் வந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேறு லெவலில் வந்துருக்கு. நீங்களே பாருங்களேன், செம்மையாக வந்து அருவி வந்து ஆர்ப்பரிச்சு கொட்டுது. ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்கும். ஏன்னா பாறைங்கெல்லாம் வந்து பாசையெல்லாம் இருக்கும். கொஞ்சம் வழுக்கும். ரிஸ்க் எடுத்து தான் வந்து நம்ம குளிக்கிறோம். இப்போ நம்ம இங்கே தான் போய் நம்ம குளிக்க போகிறோம். செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், வேறு லெவல் பார்த்தீங்களா. ஃபுல்லாக வந்து இங்கே தான் போய் ஊற்றும். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு ஆர்ப்பரிச்சு விட்டு பாருங்கள். இந்த இடத்த விட்டு நம்மளுக்கு போகிறதே மனசு வரல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இப்போ நம்ம ஜாலியாக ஒரு குளியல் போட போகிறோம். ஆனால் தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்னஸாக இருக்குது. ஆனால் சில்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து செம்மையாக ஒரு உற்சாகத்தை தூண்டுது. இந்த அருவியை பார்த்த உடனே இப்போ நம்ம குளிக்க போகிறோம். சரி வாங்க நம்ம ஒரு குளியல் போடுவோம். இந்த ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கையான சூழலில் பச்சை பசேல்னு அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு கிளைமேட்டில் தான் அந்த ஃபால்ஸ் இருக்கும். ஜாலியாக இருக்கும் அந்த ஃபால்ஸ் போனீங்கன்னா. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபால்ஸுக்கு அதிகம் பேர் வரமாட்டாங்க. நீங்கள் ஜாலியாக வந்து சமையல் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பராக ஆயில் மசாஜ் பண்ணலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஃபால்ஸ் இது. நீங்கள் கொல்லிமலைக்கு போனோன்னா அந்த ஃபால்ஸ் மிஸ் பண்ணுறாதீங்க. இந்த கொல்லிமலை பிளேஸில் வந்து பார்த்தோன்னா ஒரு நாள் நம்ம சுற்றி பார்க்க சூப்பரான இடம்லாம் இருக்குது. மொத்தம் வந்து பார்த்தா 4 ஃபால்ஸ் இருக்குது. ஆகாய கங்கை, மாசிலா நீர்வீழ்ச்சி, நம்மருவி, சிற்றருவி, 4 அருவி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் தங்கி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ஃபால்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தோன்னா நிறைய பேர் வரமாட்டாங்க. இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறது ஒரு சூப்பரான இடம் தான். நீங்கள் கொல்லிமலைக்கு போனால் அந்த இடத்த மிஸ் பண்ணுறாதீங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு வேற ஒரு தனி அனுபவம். ஏன்னா நம்ம ஆகாய கங்கைக்கு வந்து மேலே தான் இருக்கும். இங்கே உள்ள தண்ணியில் இருந்தால் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆகாய கங்கையிலே விழும். கம்மியாக போனால் எந்த அளவுக்கு கொஞ்சம் ஆர்ப்பரிச்சு கொட்டுட்டு பாருங்க. தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் வந்து அதிகமாக வெள்ளம் வரும்போது இங்கே வராதிங்க. இது கொஞ்சம் ஆபத்தான இடம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு கீழே வந்தீங்கன்னா சிற்றருவின்னு போட்டிருப்பாங்க. நம்ம அந்த இடத்துல இருக்கோம். கம்மியாக வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். இப்போ நம்ம வேறு லெவலில் இருந்தும் சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி மறுபடியும் போய் ஆகாய கங்கையில் போய் வந்துருப்பு தண்ணி இங்கே தான் வந்து விழுவும். வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு நீங்களும் வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணலாம். இந்த விட நீங்கள் மிஸ் பண்ணுறாதீங்க. நம்மளே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணோம். செம்மையாக ஒரு குளியல். இந்த இடத்த விட்டு போதே மனசு வரல. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம செம்மையாக வந்து குளியல் போட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அரப்பளீஸ்வரர் போய் தரிசனம் பண்ணோம். நம்ம காலை தரிசனம் பண்ண போகிறோம். காலையில் குளியல் போட்டாச்சு. செம்மையாக என்ஜாய் பண்ணாச்சு. எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிருந்து விடைபெறுவது விழுப்புரம் குமார். நம்மளை பார்த்தா பண்ணுவோம் அரப்பளீஸ்வரர் போய் தரிசனம் பண்ண போகிறோம். நம்ம என்ட்ரன்ஸில் வந்துட்டோம். ஏன்னா காலை டைமு நல்லா பனி மூட்டம். செம்மையான வந்து கிளைமேட்டு. அதான் நம்ம காலை தரிசனம் பண்ண போகிறோம். இதான் கடைகள்லாம் பார்த்தா திறந்துருக்காங்க. நம்மளே பார்த்தோன்னா
இங்கே வந்து நிறைய பூஜை பொருட்கள்லாம் இருக்குது, வாங்கிக்கலாம். ருத்ராட்ச மாலைகள்லாம் இருக்குது. நிறைய வந்து முனிவர்கள்லாம் அங்கே இருப்பாங்க, தரிசனம் பண்ணலாம். எங்கள் சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.